வணக்கம். பீம் SBI பே மெர்ச்சன்ட் பயிலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். பீம் SBI பே பயன்பாட்டை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கம் செய்யவும். வணிகர்களுக்கு பிசினஸ் என்பதை தேர்வு செய்து தொடர்வும் என கிளிக் செய்யவும். வணிகர் என தேர்ந்தெடுத்த பிறகு SBI கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிம் எண்ணை தேர்ந்தெடுத்து பதிவு செயற்பாட்டை துவங்கவும் மற்றும் தொடர்வும் என தேர்வு செய்யவும். 3 வகையான வணிகர்கள் உள்ளனர். SBI QR குறியீட்டை கொண்ட தற்போதைய வணிகர், SBI QR குறியீடு வைத்திராத ஆனால் SBI வாடிக்கையாளராக இருக்கும் தற்போதைய வணிகர் மற்றும் 3வதாக முன்பே அச்சிடப்பட்ட QR குறியீட்டை கொண்டுள்ள வணிகர். இவர்களை பீம் SBI பே பயன்பாட்டில் அனுமதிக்க முடியும். இப்போது நாங்கள் உங்களை தற்போதுள்ள வணிகர் பதிவு செயல்முறைக்கு அழைத்து செல்கிறோம். உங்களிடம் SBI QR குறியீடு உள்ளதா? ஆம் எனில் தயவு செய்து உங்கள் SBI கணக்கில் பதிவு செய்யப்பட்ட சிம் எண்ணை தேர்ந்தெடுத்து தொடரவும் என கிளிக் செய்யவும். இந்த திரையில் உங்கள் கணக்கு எண் அல்லது VPA-வை இணைக்கவும். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட OTP உள்ளிடவும். அடுத்த திரையில் காண்பிக்கப்படும் உங்கள் கணக்கு விவரங்களை சரிபார்த்துவிட்டு மேலும் தொடர விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளவும். உங்கள் சுய விவரத்தை பெற உங்கள் 6 இலக்க பயன்பாட்டு ரகசிய எண்ணை பின் நம்பரை அமைக்கவும். உங்கள் மாற்று மொபைல் எண்ணை உள்ளிடுவது மிக மிக அவசியம் ஆகும். நீங்கள் பீம் SBI பே மெர்ச்சன்டில் வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளீர்கள். தேசத்தின் புரட்சிகர தளமான UBI உங்களை வரவேற்கிறது. உங்கள் பயன்பாட்டு ரகசிய எண் பின் நம்பர் மூலம் உள்நுழைய தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும். இதுவே தற்போதுள்ள வணிகர் உள்நுழைவு செயல்முறையின் முடிவு ஆகும். இப்போது நீங்கள் உள்நுழையலாம். இப்போது நாங்கள் உங்களை புதிய வணிகர் பதிவு செயல்முறைக்கு அழைத்து செல்கிறோம். உங்களிடம் SBI QR குறியீடு இல்லை என்றால் புதிய வணிகரை தேர்ந்தெடுக்கவும். இந்த திரையில் உங்கள் கணக்கு எண்ணை இணைக்கவும். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட OTP உள்ளிடவும். அடுத்த திரையில் காண்பிக்கப்படும் உங்கள் கணக்கு விவரங்களை சரிபார்த்து மேலும் தொடர விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளவும். பரிந்துரைக்கப்பட்ட VPA-வை தேர்வு செய்யவும் அல்லது உங்கள் சொந்த VPA உருவாக்கவும். உங்கள் சுய விவரத்தை பெற உங்கள் 6 இலக்க பயன்பாட்டு ரகசிய எண்ணை பின் நம்பர் அமைக்கவும். உங்கள் மாற்று மொபைல் எண்ணை உள்ளிடுவது மிக அவசியமாகும். நீங்கள் பீம் SBI பே மெர்ச்சன்டில் வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளீர்கள். தேசத்தின் புரட்சிகர தளமான UPI உங்களை வரவேற்கிறது. உங்கள் பயன்பாட்டு ரகசிய எண் பின் நம்பர் மூலம் உள்நுழைய தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நாம் பீம் SBI மெர்ச்சன்டின் பல்வேறு அம்சங்களை விளக்குவோம். உள்நுழைய உங்கள் 6 இலக்க பயன்பாட்டு ரகசிய எண்ணை பின் நம்பர் உள்ளிடவும். உள்நுழைந்தவுடன் உங்களது QR, VPA மற்றும் இன்றைய பரிவர்த்தனை விவரங்களை நீங்கள் காணலாம். QR குறியீட்டை கிளிக் செய்வதன் மூலம் அதை பெரிதாக்குங்கள். மேலும் பணம் சேகரிப்பதற்காக இதனை சேவ் செய்து வைக்கலாம் மற்றும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு வாடிக்கையாளர் பரிவர்த்தனை செய்யும் போதெல்லாம் உடனடியாக அதே நேரத்தில் பயன்பாட்டு அறிவிப்பு ஒன்றை பெறுவீர்கள். சாதனத்தின் அறிவிப்பு பட்டியலில் உள்ள அறிவிப்பை கிளிக் செய்தால் பரிவர்த்தனை விவரங்களை கொண்ட முழு திரை அறிவிப்பை பெறுவீர்கள். ஒவ்வொரு பெயரை கிளிக் செய்யும் பொழுது பரிவர்த்தனை ID, வாடிக்கையாளர் பெயர், தொகை மற்றும் பரிவர்த்தனை தேதி போன்ற பரிவர்த்தனை விவரங்கள் கிடைக்கும். பெயர், பரிவர்த்தனை எண், கணக்கு எண் மற்றும் மொபைல் எண்ணுடன் பரிவர்த்தனைகளை தேடவும் இந்த பயன்பாடு உங்களை அனுமதிக்கிறது. மெனுவில் உள்ள வியூ ப்ரொஃபைலை கிளிக் செய்துவிட்டு உங்கள் சுய விவரங்களை சரிபார்க்கவும். நிதி தீர்வு இடைவெளிகளை புதுப்பிக்கவும் மற்றும் சுய விவர பக்கத்தில் MIS அறிக்கையின் கால இடைவெளியை தேர்வு செய்யவும். இயல்பு நிலையில் T+0 நேரத்தில் நிதி தேர்வு செய்யப்படுகிறது. இருப்பினும் நீங்கள் விரும்பினால் T+1 அடிப்படையில் என தேர்வு செய்யலாம். உங்கள் துணை முகவரை சேர்ப்பது, பார்ப்பது மற்றும் நீக்குவது உங்கள் விரல் நுனியிலே உள்ளது. துணை முகவரின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை சேர்ப்பதன் மூலம் வணிகர் ஒரு புதிய துணை முகவரை கைமுறையாக சேர்க்க முடியும். துணை முகவரின் மொபைல் எண்ணில் பெறப்பட்ட OTP-யை பிரதான வணிகர் சரிபார்க்க வேண்டும். வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்ட பின் QR குறியீடு மற்றும் VPA உருவாக்கப்படும். QR குறியீட்டை கிளிக் செய்வதன் மூலம் அதை பெரிதாக்குங்கள். மேலும் பணம் சேகரிப்பதற்காக இதனை சேவ் செய்து வைக்கலாம் மற்றும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளலாம். முகவர் பக்கத்தில் தற்போது செயலில் உள்ள துணை முகவர்களின் பட்டியலை பார்க்கவும். முகவரின் பெயரை கிளிக் செய்தவுடன் தனிப்பட்ட துணை முகவரின் MIS-ஐ காண ஒரு விருப்பத் தேர்வை வணிகர் பெறுகிறார். மேலும் இதன் மூலம் அந்த துணை முகவரை செயலிழக்கவோ அல்லது நீக்கவோ செய்யலாம்.
பரிவர்த்தனை அறிக்கையை காண்பிக்கவும் என கிளிக் செய்வதன் மூலம் தனிப்பட்ட முகவர்களின் MIS அறிக்கைகளை பெறுங்கள். விருப்பத்திற்கேற்றபடி தினசரி அடிப்படையில், மாதாந்திர அடிப்படையில் மற்றும் விருப்ப தேதிகள், மாதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு துணை முகவரின் அறிக்கைகளையும் பெறலாம். பெயர், பரிவர்த்தனை எண், கணக்கு எண் மற்றும் மொபைல் எண் மூலம் பரிவர்த்தனையை தேடவும் பயன்பாடு அனுமதிக்கிறது. உடனடி அடிப்படையில் விருப்பப்பட்ட கால அளவின் MIS அறிக்கைகளை பார்க்கலாம். மின்னஞ்சல் வழியாக பகிரலாம் அல்லது எக்ஸல் வடிவில் பதிவிறக்கம் செய்யலாம். மெனு பட்டியலில் உள்ள டைனமிக் QR குறியீட்டை உருவாக்கு என்பதை கிளிக் செய்வதன் மூலம் டைனமிக் QR குறியீட்டை உருவாக்கவும். பில் தொகையை உள்ளிடவும். QR குறியீட்டை உருவாக்கு என கிளிக் செய்யவும் மற்றும் கட்டணத்தை பெற வாடிக்கையாளரிடம் டைனமிக் QR குறியீட்டை காண்பிக்கவும். மெனு பட்டியலில் உள்ள பிசிக்கல் QR ஆர்டர் செய்யவும் என்பதை தேர்வு செய்வதன் மூலம் பிசிக்கல் QR குறியீட்டை ஆர்டர் செய்ய இந்த பயன்பாடு உங்களை அனுமதிக்கிறது. இந்த பிசிக்கல் QR குறியீட்டை பதிவு செய்யப்பட்ட முகவரியில் வழங்கலாம் அல்லது வழங்கப்பட வேண்டிய புதிய முகவரியை கைமுறையாக சேர்க்கலாம். மெனு பட்டியலில் உள்ள வணிகத்தை மாற்று என்பதை கிளிக் செய்வதன் மூலம் வணிகர் தனது வணிக செயல்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். BHIM SBI பே பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் துணை வணிகர் MIS விவரங்களை காண, டைனமிக் QR குறியீடுகளை உருவாக்க மற்றும் பிற நன்மைகளை பெற பயன்பாட்டில் பதிவு செய்ய முடியும். நன்றி.